ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி காலிஃப்ளவரையும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ எண்ணெய் சட்டி நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 4 பீஸ் பட்டை பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள். நாங்கள் இப்போ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் உள்ள அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். போனது கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் கிரேவி எப்படி வேணுங்கிற அந்த இதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சமாகவும், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இப்போது இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மசாலாவோட கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கொதி வந்தோன்னே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம வேலை முடிஞ்சது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ். இப்போது 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நம்ம இப்போ சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.